தேன் மொழி மொழி மைண்டு புல்லா நீயடி வான்மதி பைங்கிலி தோழி போ காதலி. போர்க்களத்தில் பிறந்து விட்டோம், வருத்தமில்லை, காட்டினிலே வாழ்கின்றோம், முட்களின் வழி ஒன்றும் மரணமில்லை, இருட்டினிலே நீ நடக்கையிலே உன் நிழலும் உன்னை விட்டு நீ மட்டும் தான் இந்த உலகத்திலே உனக்கு துணை என்று விளங்கிவிடும். தீயோடு போகும் வரையில் தீராது இந்த தனிமை.
வரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போம். எரிமலை வந்தால் கூட அந்த தெய்வ ரகசியம் புரிகிறதே. என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே ஏ என்ஜாமி தந்தானே. ஹலோ ட்ரிச்சி, என்னங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூற மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நீங்களாம் வருவீங்களா வரமாட்டாங்கன்னு ரொம்ப நேரமா கேரவன்லயே உட்காந்துட்டு இருந்தோம். வெளியில வந்து பார்த்தா இவ்ளோ மக்கள் வந்திருக்கீங்க. ஒன் மோர் டைம் ட்ரிச்சி. ஏஞ்சலின் என்ன குரேஷி? அதாவது கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு கோலாகலமா பண்ணியாச்சு. ஆமா. மதுரைக்கு அடுத்து வந்து மாசா பண்ணியாச்சு. ஆமா. இப்ப திருச்சியை திருவிழா ஆக்கலான்னு வந்திருக்கோம். ஆக்கிரலாமா? அண்ட் திருச்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சென்ட்ரான ஒரு இடம் நம்ம ஸ்டேட்ல. அதாவது அந்த சைடு போனாலும் சரி இந்த சைடு போனாலும் சரி திருச்சியில ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னா அது தமிழ்நாடு ஃபுல்லா சும்மா பரபரப்பா பேசப்படும். அதனால இன்னைக்கு நம்ம திருச்சியில பண்ண போற சம்பவம் ஒரு வெறித்தனமா இருக்க போகுது. கண்டிப்பா இந்த திருச்சி அப்படின்றது வந்து விளக்குல இருக்கிற திரி மாதிரி. அது இல்லாம முக்கியமான விஷயங்கள் நடக்கவே போறது இல்ல. சோ திருச்சி மக்கள் one more time, can we hear it from you? Okay. இவ்வளோ ஆர்வமா இவ்வளோ சந்தோஷத்தோட இவ்வளோ பூரிப்போ பயங்கரமான எனர்ஜியோட வந்திருக்கீங்க. we love you so much. thank you. பா இதெல்லாம் பார்க்குறப்போ என்ன கேட்குறது, where do I start, where do I begin? நிஜமா எனக்கு தெரியல. இங்கே எத்தனை சிங்கிள் பாய்ஸ் இருக்கீங்க? ஓகே, ஆல் சூப் பாய்ஸ் அவுட் தேர் ஒரு பலத்த கைத்துல கொடுங்க. ஆல் சூப் பாய்ஸ். ஓகே நெக்ஸ்ட். அவங்க சொல்றத பார்த்தா அங்க இருக்கிற எல்லாரும் சிங்கிள் தான் போல, எல்லாரும் சூப் பாய்ஸ் தான் போலயே. ஆமா. கமிட்டடே இல்லையா? ஜோடியாவே இல்லையா? சிச்சோ. உங்களுக்கு ஜோடி இருக்கான்னு கேக்குறாங்க. இருக்குன்னு சொல்லிட்டேன் ஒரு சேஃப்டிக்கு தான். சரிங்க, நம்ம இட்லி கடை அண்ட் நம்முடைய திரைப்படத்துல இருந்து நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் இப்போ வர போறாங்க. நம்ம ஒவ்வொருத்தவங்களா வெல்கம் பண்ணி அவங்க கூட நிறைய விஷயங்கள் பேச போறோம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஒருத்தவரை கூப்பிடலாம். ஓகே, சோ நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு நடிகர். பல கேரக்டர்ஸ்ல வந்து அவ்வளோ அழகா அவருடைய அந்த நடிப்பை வெளிக்காமிச்சிருப்பாரு. he gets into the skin of the characters அப்படின்னு நம்ம சொல்லலாம். so let's give it up for our own and only இளவரசி சார் அவர்கள். ஒரு பெரிய கைத்தட்டலோட let's hear it for him please. Sir, thank you so much for coming. நீங்க போய் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. இது ஒரு பிரம்மாண்டமான என்ட்ரி மட்டும் தான். இதுக்கு அப்புறம் நம்ம ஸ்பெஷலா கூப்பிட்டு வந்து நம்ம பேச வைப்போம். சோ thank you so much. மீண்டும் ஒரு முறை ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் இளவரசி சாருக்கு. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் ப்ளீஸ். ஓகே, இளவரசி சார் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேடையிலையுமே ஏதாவது ஒரு விஷயங்கள் புதுசா நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய இட்லி கடை ப்ரமோஷன்ல. அந்த வகையில இன்னைக்கு இந்த திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 3 பேர் வர போறாங்க. ஆமா. சோ இந்த 3 பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சவங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சவங்க. பேரு சொல்றோம். எவ்வளவு பிடிக்கும்ன்றத உங்களுடைய சவுண்ட் மூலமா நீங்க சொல்றீங்களா? கோபி, சுதாகர் and டிராவிட். சோ இன்னைக்கு நம்மளுடைய இட்லி கடை ப்ரமோஷன்ல ஜாயின் பண்றாங்க நம்மளுடைய ஃபேவரட் என்டர்டெய்னர்ஸ் கோபி, சுதாகர் மற்றும் டிராவிட். வெல்கம். ப்ரோ, நார்மலாவே தெரிக்க விடுவீங்க. எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். நாங்கள் அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடுறோம். ஒரு படத்தை கைத்தல கொடுத்துருங்க ஃபார் கோபி, சுதாகர் மற்றும் டிராவிட்டுக்காக. தேங்க்யூ. என்னங்க எக்ஸைட்மெண்ட்லாம் எகற விடுறீங்க கொஞ்சமா? ஆமா. ஏங்க ஆக்சுவலி ட்ரிச்சி மக்களே ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஒரு ஃபயர் இப்போ கொஞ்சமா கம்மி ஆகுற மாதிரியே இருக்கு. கம்மி ஆச்சுன்னு பயப்படாதீங்க. நவுந்து போகுதா? ட்ரிச்சி மக்களே
மழையெல்லாம் தாண்டி எதிர்த்து இந்த இயற்கையை எதிர்த்து இந்த ஈவெண்ட் நம்ம பண்றோம். செம ஃபயரா இன்னொரு வாட்டி ட்ரிச்சி can we hear it from you? இதெல்லாம் பத்தாது. நான் வந்து நம்ம தலைவர் தனுஷ் சார் சாங்ஸ்லாம் நான் வந்து ப்ளே பண்ண போறேன். சோ ஒவ்வொரு சாங்க்கும் எவ்வளவு தூரம் வைப் வருது நம்ம இப்ப செக் பண்ணிடலாம். ஓகே ப்ளீஸ். ஓகேவா? இட்ஸ் a vibe check time. எனக்கு வந்து என்னன்னா இந்த சைடு இருக்கிற பசங்க எல்லாம் செம்மையா எனர்ஜியா இருக்காங்கப்பா. இந்த சைடு தான் மாஸ். உங்க சைடு கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஹலோ ரைட் சைடு. ஹலோ லெஃப்ட் சைடு. வூ! ஓகே ஐ காட் இட். இந்த சைடு தான். நான் இந்த சைடு தான்ப்பா. பசங்க ஃபயரா இருக்கறாங்க. பாட்ட போடுங்க. எப்படி வைப் பண்ணனும் அவங்க இப்ப கத்து கொடுப்பாங்க. பாத்தியா? குரேஷி உங்க பக்கம் சவுண்டே இல்ல. எல்லாரும் ரொம்ப அனாமத்தா இருக்காங்க. எங்க பக்கம் பசங்களை பாத்தீங்களா தீயா நிக்கிறாங்கப்பா. எனக்கு புரியுது. பட் வந்து இது வந்து நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி தான். இந்த பக்கம் அந்த பக்கம் கிடையாது. நம்ம எல்லாருமே தனுஷ் சார் பக்கம். அது மட்டும் தான். அதனால இப்படி பிரிச்சு கொண்டாடுறதுக்கு நான் வரல. எல்லா பாட்டுக்குமே எல்லாருமே வைப் பண்ணுவோன்றேன். தனுஷ் டை ஹார்ட் ஃபேன்ஸ் இருந்துட்டு நம்ம எல்லாம் பயங்கரமான ஒரு எனர்ஜி அண்ட் வைப் கொடுக்க போறோம். இப்ப பாருங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து எப்படி வைப் பண்றோம் மட்டும் பாருங்க. ஓகே ப்ளே தி நெக்ஸ்ட் சாங். ஓகே அடுத்த பாட்டுக்கு போயிரலாமா? அடுத்த பாட்டுக்கு போயிரலாம். ஓகே நெக்ஸ்ட். கம் ஆன் பாய்ஸ். alright boys and girls come on. இந்த பாட்டு குறிப்பா மதுரை திருச்சி அங்க உள்ள பசங்க எல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பாட்டு. சிறப்பு. அதாவது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா மதுரை திருச்சி இந்த மாதிரி பசங்க எல்லாம் லுங்கியோடைய சேவலோடைய அலைஞ்ச காலங்கள். அந்த மாதிரி ஒரு பாட்டு. அப்ப அந்த காலத்துல லுங்கி சேவல்லாம் இப்ப பாருங்க பேண்ட் கண்ணாடி எல்லாம் போட்டா கூட அதே வைப்ல பயங்கரமா இறங்குறாங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் சொந்த ஊர்காரனே இறக்குறேன். திருச்சியில எடுத்த படம். அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு ப்ளே பண்ண போறோம். அவ்வளவுதான்ப்பா முடிச்சு விட்டாங்க போங்க. ஓகே ஓகே வைப் ஓரளவு செம்மையா செட் பண்ணியாச்சு. அந்த வகையில நம்ம அடுத்த செலிபிரிட்டியை கூப்பிடலாம் ப்ளீஸ். சோ அடுத்து நம்ம மத்தியில we have with us the most versatile actor and everyone's loved அருண் விஜய் அவர்கள். ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட Okay, so that was the grand welcome for Arun Vijay sir. Thank you so much, sir. Please. ஓகே அண்ட் அடுத்து ஒருத்தவங்க வர போறாங்க. அது யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். கூப்பிடலாமா? நீங்க இருக்கிற ஒட்டுமொத்த கிரௌடும் இவருடைய வருகைக்காக தான் நம்ம அப்பறந்து காத்துக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நம்ம சார் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. சொல்லுங்க கையோட கூட்டி வாருங்க அவனை கண்டா வர சொல்லுங்க கையோட கூட்டி வாருங்க.
சிறப்பு. ஏங்க சொல்லுங்க, திருச்சியில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன? திருச்சியில ஆக்சுவலி இப்போ இங்க நின்று பார்க்குறப்போ பசங்க ரொம்ப அழகா இருக்காங்க, பயங்கர எனர்ஜியா இருக்காங்க, பயங்கர வைபா இருக்காங்க. ஐ லவ் யூ பாய்ஸ், செம்மையா இருக்கீங்கப்பா. ஒவ்வொரு ஈவெண்ட் போகிறப்போ அந்த ஆடியன்ஸ் கொடுக்குற எனர்ஜி தான் அந்த ஈவெண்ட்டையே டிரைவ் பண்ணும். இந்த ஈவெண்ட் ஆக்சுவலி நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நாங்கள் வருத்தப்பட்டுட்டே இருந்தோம். ஐயோ மழை இப்படி பெய்யுதே, எத்தனையோ பேர் வரணும்னு ஆசைப்படுவாங்களே, ஆனால் மழையிலே நிறைய பேர் நின்றுட்டே இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட லவ் வந்து இம்மெஷரபிள். ஸோ அந்த லவ் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ரிச்சி, வி லவ் யூ ஸோ மச். கண்டிப்பா. அதாவது நார்மலா ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து நம்முடைய ரசிகர்கள். பட் இந்த மழை வெள்ளத்தை விட இந்த மக்கள் வெள்ளம் அதிகமா இருக்குன்னா அதுக்கு காரணம் நாங்கெல்லாம் தனுஷ் சாருடைய வெறியர்கள். ஸோ திருச்சி வந்து கலையும் கோவிலும் சேர்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஊர். ஜென்ரலாக வந்து கோவில் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கலைத்துறை சம்மந்தமாக என்ன விஷயம் பண்ணாலுமே அவ்வளவு சப்போர்ட் இருக்கும் நம்ம திருச்சியில். அந்த வகையில் நம்மளோட இட்லி கடை படத்துக்கும் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாயிருச்சு. அண்ட் ப்ரொமோஷனல் வந்து களை கட்டிருச்சு. இன்றைக்கி வந்து இட்ஸ் திருச்சி டைம். அண்ட் இன்றைக்கும் வேறு லெவலில் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம ரிலீஸுக்கு தான் வெயிட் பண்ண போகிறோம், கொண்டாட போகிறோம். கண்டிப்பாக ஒவ்வொரு திருவிழா மாதிரி தான் அந்த ப்ரொமோஷன்ஸுமே நடந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் ட்ரிச்சியை பார்க்குறப்போ இட் இஸ் எக்ஸ்ட்ரா லவ். தேங்க்யூ ஸோ மச் ட்ரிச்சி. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற, நீங்களாம் லவ் பண்ணுற நம்மளோட டியரஸ்ட் டி சார், த மேன் தனுஷ் சார் வர போறாரு. சரி, சார் வர்றதுக்குள்ள நம்ம சார் பாட்டு போட்டு ஒரு வைப் செக் பண்ணோம். சார் படங்கள் பேரை சொல்லி அதுக்கெல்லாம் என்னென்ன ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு ஒரு வைப் செக் பண்ணலாமா? அப்படி வர ப்ளீஸ் செக் பண்ணலாமே, செக் பண்ணலாம் கண்டிப்பா. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச தனுஷ் சார் படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, நான் ஆரம்பத்துல இருந்து அப்படியே வர்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட், how many of you fan of காதல் கொண்டேன்? இவங்கலாம் வந்து நிஜமாவே டை ஹார்ட் ஃபேன்ஸ். அப்பத்துல இருந்து ஃபேன்ஸா இருக்காங்க. நான் இப்போ ஒரு படம் சொல்றேன், நிறைய பேர் அது கனெக்ட் ஆகும். ஏன்னா நிறைய இளைஞர்கள் வந்து அப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். Give it up for VIP. ஓகே, ஸோ படங்களுடைய பெயர்கள் சொல்லும் போதே அவ்வளோ கூஸ் பம்ஸாக இருக்கு. அந்த நாயகனே இந்த மேடைக்கு வந்தா எவ்வளோ எனர்ஜி, எவ்வளோ ஆரா, எவ்வளோ கூஸ் பம்ஸ் வரும். Immeasurable. Yes, நம்ம எல்லாரும் வெயிட் பண்ண அந்த தருணம் வந்துருச்சு. Can we hear it for the one and only தனுஷ் சார்? எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, வாழுற எதுவும் இல்லைனாலோ ஆளுங்க. எனக்கு ராஜாவானா, வாழுற எதுவும் இல்லைனாலோ ஆளுங்க. அட அவனு இங்க நான் தானே, அட அவனு இங்க நான் தானே, எனக்கு ராஜாவானா. Welcome sir, welcome. Welcome sir. And welcome everyone. Thank you so much. Okay, come on திருச்சி. சிறப்பு. திருச்சி திருவிழா ஆயிக்கொண்டிருக்கிறது. நிஜமாங்க வெறித்தனமா போய் கொண்டிருக்கிறது. மழையா எங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. மிரட்டிட்டீங்க திருச்சி. Thank you. Okay, right from Dhanush sir's arrival in Trichy, I think உங்களோட லவ் வந்து அவ்வளோ எண்ணில் அடங்காத ஒரு காதல் கொடுத்துட்டே இருக்கீங்க. Thank you so much. ஒரு பெரிய பெரிய மனமார்ந்த நன்றி உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த ஒரு அழகான ஆரா, இந்த எனர்ஜி, இந்த வைபோட will just kick off the event. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த பட்டாசத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே,
நம்ம இப்போ நம்மளுடைய ஈவெண்ட்டினுடைய அஃபிஷியலான விஷயங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஓகே, ஸோ முதல்ல பேசுறதுக்காக மேடைக்கு அழைக்க போறோம். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் இளவரசி சார். நான் சொன்ன மாதிரி எந்த கேரக்டர் ப்ளே பண்ணாலும் அது அவ்வளோ அழகா ரொம்ப கன்வின்சிங்கா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சில ஆக்டர்ஸ்ல இளவரசி சார் வந்து முக்கியமான நபர். Thank you so much sir. மைக் பாஸ் பண்ணு. வணக்கம் திருச்சி, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வணக்கம் வணக்கம். உங்களுடைய இந்த ஆர்வம், நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டு, அது தனுஷுக்கு மாத்திரம் இல்லை, அவரோட சேர்ந்த எங்களுக்கு தான். ஸோ இந்த இட்லி கடை பொறுத்த மட்டும் நான் திருவிளையாடல் படத்துக்கு அப்புறம் வந்து நடுவில் 2 படம் நடித்தேன். அதில் பெரிய கேரக்டர் ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் ஒரு அருமையான கதாபாத்திரம். உங்கள் எல்லாருக்கும் இப்போ வந்து தனுஷுங்கிற ஒரு 16 வயசு இளைஞனை ஆரம்பித்து இந்த படத்தில் சொல்கிற விஷயத்தையே தான் கதையாக சொல்கிறது தான் பல பேர் சொல்ல வேண்டியிருக்கு. இருங்க 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 எல்லாரும் பேசணும். ஒரு விஷயந்தான், தம்பி அருண் விஜய் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வந்து உதாரணம் வேணுன்னா தம்பி அருண் விஜய் டயர்ட் ஆகிறது இல்லை. எதுவாக இருந்தாலும் பார்த்துடலான்னு சின்சியராக முயற்சி பண்ணிகிட்டே இருக்க ஒரு முன்னுதாரணம். அதே மாதிரி நம்ம தான் ஹீரோ ஐட்டமே, நம்ம தான் டைரக்டர் ஐட்டமே, நம்ம தான் ப்ரொடியூசர் ஐட்டமே, இங்கிலீஷ் படமெல்லாம் நடித்தமேன்னு ஒரு தன்னிறைவு இல்லாமல் இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்கிற தனுஷ் அவர்கள். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மோட்டிவேஷன். ஒரு சினிமாக்காரனா உங்களை எல்லாரையும் தேடி வந்து எங்கள் படத்தை பற்றி உங்களை நாங்கள் விளம்பரப்படுத்துகிறோம், அதில் நாங்கள் பயனடைகிறோங்கிறது உண்மை. அதே சமயத்தில் உங்களுக்கு எங்களால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, பணம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம ஏழ்மையில் இருக்கிறோம், வறுமையில் இருக்குமேங்கிற தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். அதுக்கு மிக முன்னுதாரணமாக நிறையா விஷயங்களை ஒவ்வொரு மேடையிலையும் தனுஷ் அவர்கள் வலியுறுத்திகிட்டே இருக்கார். ஸோ இதுலேயும் சொல்கிறேன்னா, வறுமை இருந்ததுனால தான் நம்ம உழைப்போம், தேடுவோம், பணக்காரனாவோம். அம்பானி தினம் வேலைக்கு போகிறாரு, நம்மளும் வேலைக்கு போகிறோம். அம்பானி டெய்லி ஃப்ளைட்டில் போனாரா, நம்ம சைக்கிளில் போவோம், நடந்து போவோம். உழைக்காமல் எதுவும் வர்றதில்லை. அது ஒன்று தான் தனுஷ் அவர்கள் சமீபத்தில் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அவருக்காக இங்கே வந்து நின்று இங்கே நிற்கிறதுக்கு என் சார்பாகவும் எங்கள் பட தயாரிப்பாளர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் சார். மீண்டும் ஒரு முறை இந்த அற்புதமான கலைஞருக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, அடுத்து நான் ஒரு பர்சனை கூப்பிட்டவா? நான் கூப்பிடுறேன். அண்ட் இவரை பற்றி சொல்லணும்னா, அதாவது பாசிட்டிவ் கேரக்டர் ஆகட்டும், நெகட்டிவ் கேரக்டர் ஆகட்டும், அவருடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும்தான் வரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு வெர்சடைல் ஆக்டர். அண்ட் இன்னைக்கு நம்ம இப்போ வெல்கம் பண்ணுறது ஒரு பலத்த கைத்தட்டலுடன். லெட்ஸ் வெல்கம் அவர் ஃபேவரட் அருண் விஜய் சார் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். வணக்கம் திருச்சி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, விடாத மழையிலையும் எல்லாரும் எங்களுக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா எப்படி மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை பார்க்குறதுக்கு போகிறோன்னு சொல்லி தனுஷ் சார் சொன்னார். ஸோ நிச்சயமாக கொட்டுற மழையாக இருந்தாலும் நாங்கள் வந்திருப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்த்ததில். நமக்கும் பக்கத்தூர் தான் தஞ்சாவூர். பட்டுக்கோட்டை பக்கத்தில் நாட்டுச்சாலன்ற கிராமம். தாத்தா பாட்டி அப்பா எல்லாம் விவசாயம் பண்ணவங்க தான். ஸோ அதனாலேயோ என்னமோ தெரியல, ஒரு பருக்க சோறுக்கு என்ன மதிப்புன்றது எனக்கு தெரியும். ஸோ என் குழந்தைங்களுக்கும் சாப்பாடு எப்போதுமே வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ காலம் மாறிக்கிட்டு இருக்கு, விவசாயம் குறைஞ்சிட்ருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் விவசாயம் என்றைக்குமே அழியாது. நம்ம எல்லோரும் திருப்பி ஆர்கானிக் ஃபார்மிங்னு வந்துட்டு தான் இருக்கோம். இப்போ நானும் ஃப்யூச்சரில் ஃபார்மிங் தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் பண்ணணும், அதை நம்ம மதிக்கணும். நம்ம பாரம்பரியமும் நம்ம கலாச்சாரத்தையும் என்றைக்குமே மறக்கக்கூடாது. நம்ம ரூட்ஸை என்றைக்குமே மறக்கக்கூடாது. அதை வலியுறுத்துகிற ஒரு சின்ன ஒரு மெசேஜாக இருக்கிற படம் இட்லி கடை. அத்தாரு அதாரு அத்தாரு அதாரு, உத்தாரு உதாரு காட்டாத உதாரு. அதுக்கப்புறம் லைட்டாக உதார் பண்ணுறதுக்கு இட்லி கடையில் அஸ்வின்ற கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காரு.
எங்கள் இயக்குனர் தனுஷ் பிரதர். ஒவ்வொரு நாளும் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா ஒரு நடிகரை நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம், அவர் நடிப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு இயக்குனராக நேராக அவர் கூட வேலை செய்யும் போது தான் தெரிஞ்சுது அவ்வளோ ஒரு கிளாரிட்டி, தெளிவு அண்ட் ஒவ்வொரு விஷயத்தும் கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ரொம்ப பக்குவம் அவர்கிட்ட இருந்தது. அது நான் ரொம்ப வியந்து போனேன். அண்ட் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே காட்ட மாட்டாது. அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் தனுஷ் சார். அவரை புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆர்டிஸ்ட் எல்லாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. எல்லாரையும் கூட இருக்கிறவங்களையும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. ஸோ நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றது நான் இன்றைக்கி சொல்கிறேன். அண்ட் October 1 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் குடும்பமாக போய் படத்தை பாருங்கள். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் இதில் ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. சத்யராஜ் அண்ணனாக இருக்கட்டும், ராஜ்கிரண் சாராக இருக்கட்டும், பார்த்திபன் அண்ணா இருக்கட்டும், அகைன் நித்யா மேனன், ஷாலினி பாண்டே, நம்ம இளவரச அண்ணன், எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கணும். ஸோ அஸ்வினை நீங்கள் திரையில் பார்க்கணும் அப்படின்றது என்னோட ஆசை நீண்ட நாளுக்கு அப்புறம். ஸோ தேங்க்யூ தனுஷ் சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இட் இஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ. உங்கள் டைரக்ஷனில் நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்கள் கூட நடித்தது இன்னும் அதை விட ரெட்டிப்பு சந்தோஷம். ஜிவி அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாம் பாடல்கள் கேட்டீங்க, சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட மியூசிக்காக தான் நானும் வெயிட்டிங், ஆரோட படத்தை பார்க்கணும் அப்படின்றது. ஸோ உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் முதல் நாள் படத்தை பார்க்குறதுக்கு. ஸோ தேங்க்யூ திருச்சி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்த்ததில். ஏன்னா டைம் டிலே ஆகிக்கிட்டு இருக்கு, இன்னும் வந்திருக்காங்க, இன்னும் நம்ம தனுஷ் பிரதர் பேசணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் திருப்பி உங்களை எல்லாரையும் மீட் பண்ணணும்னு எனக்கு ஆசை. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மீண்டும் ஒரு பலத்தை கைத்தற கொடுக்கலாம் நம்முடைய அருண் விஜய் சாருக்காக. ஓகே, சோ அடுத்து யாரை கூப்பிடலாம்? ஓகே, 3 பேர் இருக்காங்கங்க. ஐ திங்க் நீங்கள் யாருக்கிட்ட கேட்டாலும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எந்த கோவமாக இருக்கட்டும், எந்த ஒரு மூட் ஸ்விங்காக இருக்கட்டும், எந்த ஒரு கிராங்கியான மூடாக இருக்கட்டும், இவங்களோட இந்த வீடியோவை பார்த்தா போதும் விழுந்து சிரிக்கலாம். மெய் மறந்து நம்மளே ரிலேட் பண்ணி சிரிச்சு என்ஜாய் பண்ணுற கண்டென்ட்ஸ் கொடுத்து நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிற 3 பேர். கேன் வி ஹியர் இட் ஃபார் கோபி சுதாகர் அண்ட் டிராவிட் அவர்கள். ட்ரிச்சி, ஒரு வார்ம் வெல்கம், ஒரு பெரிய கை தட்டல். Thank you. என்ன சுதாகர், எங்கே வந்திருக்கோம்? திருச்சியா திருவிழாவாக்க வந்திருக்கோம். இப்போ உன் ஸ்டைலில் இதை வந்து நீ கொஞ்சம் சொல்லு, கொஞ்சம் நல்ல டீசெண்டாக. திருச்சி மக்கள்லாம் இருக்காங்க, கொஞ்சம் அவங்களெல்லாம் ஒரு வார்ம் வெல்கம் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று. என்ன இது? ஏண்டா நான் டீசெண்டாக திருச்சி மக்களே எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி அவங்க பேசுன மாதிரி பேசுவேன்னு பார்த்தா ஆன்னு இருக்க நீ. அது பேசுவேன், நீ பேசு. திருச்சியில் இருக்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுஷ் சார் ஃபேன்ஸுக்கு முதல்ல வணக்கம். நாங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் கவனிக்க மாட்டீங்க, அவர் பேச்சுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து தனுஷ் சார், எங்களை வந்து உங்கள் மேடையில் வந்து ஒரு இடம் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. உங்களை வந்து ரொம்ப அதாவது சின்ன வயசுலேருந்து சொல்லலாம். ஆமாம், ஏன்னா உங்கள் படங்கள் இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். எங்களோட என்ன சொல்கிறது, எங்களோட கலந்த ஒருத்தர் தான் நீங்கள். அதனால் தனியாக பிரித்து சொல்கிறது இல்லை. அருண் விஜய் சார் பயங்கரமாக அட்மையர் பண்ணிடுவேன் சார் உங்களோடது. அந்த டெடிக்கேஷன், இன்னொன்று வந்து டிசிப்ளின்னு ஒரு வார்த்தை சார். இவனுக்கெல்லாம் சொல்லுங்கள் சார், 2 நாள் ஜிம்முக்கு போகிறான், 3ஆவது நாள் அப்படின்னு இதை வைக்கிறான். டிஷர்ட்டாவது சின்ன சைஸாக வாங்கினான்னா நல்ல எல் சைஸ் எடுக்க வேண்டிய இடத்துல எம் எடுத்துட்றான். என்னடான்னு கேட்டால் இல்லை அப்போ தான் உடம்பை குறைச்சா போட முடியுன்றான். அதை அவன் வாங்கிட்டு போயிடுறான். இல்லை, அதை பற்றி பேச வரல இங்கே, நம்ம எதுக்கு வந்தோமோ. அடுத்து வந்து அண்ணன் இளவரசண்ணன்,
அவர் வந்து அதான் அந்த களவாணிலேருந்து எத்தனையோ படங்கள் அது சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் சார். அந்த அளவுக்கு பயங்கரமாக அட்மையர் பண்ணியிருக்கோம். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் ப்ரோ ரொம்ப நன்றி. சரி சுதாரு, ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லியாச்சு. அதாவது இங்கே ஒருத்தர் வரல, அவர் வந்து ஜிவி பிரகாஷ் அண்ணன். அதாவது மியூசிக் வந்து போடலாம், அவர் போட்ட மியூசிக்கால் எங்கள் ஏரியாவில் வந்து சண்டே வந்திருக்கு. அது தனுஷ் சார் கூட தெரியுமான்னு தெரியல, பெரிய சண்டை வந்திருக்கு. அப்போ என்னன்னா பொல்லாதவன் படம் ரிலீஸு. அதாவது அந்த மியூசிக்கை எதில் வைக்கலாம்? ஃபோனில் ரிங்டோனாக வைக்கலாம் இல்லையா? இல்லை வேற என்ன பாட்டு போட்டு வீட்டில் கேட்கலாம். பசங்க ஃபுல்லாக பைக்கில் பிரேக் அடிச்சா வச்சு விட்டாங்க. அதை வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வந்து சொல்கிறது இல்லை, அந்த பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஏரியாவில் போய் பிரேக் அடித்தோடனே இப்படி போட்டு பிரேக் அடித்து ஒரு 2 நாள் பார்த்தாங்க. 3ஆவது நாள் வந்து அதே வந்துச்சு, சோழியை முடிச்சிட்டாங்க. அடித்து எப்படா சண்டை, அந்த அளவுக்கு மியூசிக் போட்டு. இன்னொன்று வந்து நேஷ்னல் அவார்டு கூட்டணி அவங்க கிட்டத்தட்ட இது இந்த இப்போது அடுத்து ஒன்று வாங்கிட்டாங்க. இனி இந்த படத்துக்கும் வாங்குவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக வாங்குவாங்களா சார்? வாங்கிடுவீங்களா சார்? சொல்லிட்டாங்க சார், ஃபுல் ஃபார்மு. ஆனால் இந்த மலையிலையும் நான் வந்து சொன்னேன் இருக்க மாட்டாங்க அப்படின்னு. நான் வந்து பார்த்தேன், எப்படியா இவ்வளோ பேர்? ஒரு இதில் சொல்லலாமான்னு தெரியல, ஒரு பையன் சொல்லுவான், சார் என் நெஞ்சுக்குள்ள வந்து லேப்டாப் கேட்காது சார், தனுஷ் 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 தனுஷ். ஃபுல்லாக அந்த கூட்டமாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் இல்லை திருச்சிக்கும் தனுஷ் சாருக்கும் ஒரு ரொம்ப இது இருக்கு. இல்லை ஆமாம், திருடா திருடி வாசு ரொம்ப பிடிச்சது. ஆனால் அந்த படம் வந்து ஒரு அந்த பாட்டு போடுறதா இருக்கும். திருச்சி ஸ்ரீரங்கம் இங்கே வரும்போதெல்லாம் பாத்தியா இந்த ஊரில் தான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க, இது எங்கள் ஊர் தான்ங்கிற மாதிரி அது ஒரு இது. ஓ திருச்சி உனக்கு? ஆமாம் திருச்சி, உங்கள் ஊர் திருச்சின்றனால. இப்போ எங்களுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் வந்து சிவகங்கை, எங்களுக்கு வந்து வேங்கைன்னு ஒரு படம் வந்துச்சு. பாட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து சிவகங்கை சீமை படையோடு அப்படின்னு ஒரு வரும். ஆக்சுவலி எங்கள் ஊரை வச்சு எந்த மாஸ் படமும் அது வரைக்கும் வந்தது கிடையாது. எங்களுக்காக அந்த மாஸ் படம் பண்ணதுக்கே நான் தனுஷ் சாருக்கு வந்து ஒரு வாட்டி நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் போட்டு காமிச்சிக்கோம், எங்கள் ஊரில் இருக்குடா படம் அப்படின்னு. இல்லை சிவகங்கை திருச்சி தான் பெஸ்ட்டு. இல்லை திருச்சி அண்ணே, நாங்கள் மட்டும் என்ன, நாங்களும் சுனாமியிலே சும்மிங்க போடுறீங்க தெரியும்ல. மதுரைக்காரங்களுக்கு ஆடுகள் இருக்கு தெரியாதா? ஓ நீ மதுரையில் வந்துட்டியா அப்ப? நீங்க இல்ல ஆனா என்னதான் திருச்சி மாதிரி வராது. திருடா திருடி அது ஒரு என்னண்ணே திருச்சி மதுரை தெரியுமானே? நாங்கெல்லாம் சேவை சண்டையில கத்திய கட்டி சண்டையை போட்டாம வச்சுக்கோங்க, மெரிச்சு விட்டு போயிடாது. இவனே மதுரை கிடையாது, இவனே தனியாமங்கலம். எங்க மேலூர் பக்கத்துல மதுரை ஏமாத்திட்டு இருக்காங்க ஊரை. நீ கேரளா தமிழ்நாடு பாடுற மாதிரி நீ இந்த சண்டைக்குள்ள வரக்கூடாது. இந்த பாட்டு கேட்டியா சார்? அந்த பாட்டு கேட்டியா? செம்ம பாட்டு இல்ல? ஒரு நிமிஷம், சண்டையில அதை மறந்துட்டீங்க. எது? அவரே திருச்சி கிடையாது. ஆமா நீ பெரம்பலூர் ஆச்சு. நீங்க அது பெரம்பலூர் பக்கத்துல, திருச்சி அது பக்கத்துல தானே. பெரம்பலூருக்கும் கத்துறாங்க. பெரம்பலூர்காரங்க இருக்கீங்களா? இருக்காங்க, எல்லா ஊருக்காரங்களும் இருக்காங்கடா. ஊர் பிரச்சனை இழுத்து விடாத இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். சொல்லு பாட்டு என்ன? பாட்டு கடையில் ஒரு பாட்டு அப்படியே லூப்ல ஓடிட்டே இருந்துச்சு. அந்த பாட்டு வந்து உண்மையிலே சூப்பரா. ஆமா ரொம்ப பிடிச்சி. ஸ்லேட்டை வச்சான், எழுத வச்சான், பாட்டை வச்சான், பறக்க. ஸ்லேட்டை வச்சான் எழுத வச்சான்னா இருக்கும். ஸ்லேட்ல தானே எழுதுவான், அதனால அப்படி. அது ஏட்ட வச்சான் எழுத வச்சான்டா. ஏடுனா வந்து அது எப்படி வரும்னா, ஏட்ட வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேக வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே ஏ தந்தானே 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 தந்தானே. பாட்டு கச்சேரி மாதிரி போய்கிட்டு இருக்குனே. அப்படியா? அந்த பாட்டு நல்லா இருந்தவனே ரொம்ப உள்ள போயிட்டு மழைய வச்சானோன்னு உண்மையிலே மழை வருது மறுபடி. ஆமா முடிச்சுக்கிறது நம்ம பாட்டு கேட்டு கேட்டு வந்து இந்த பாடின வரி மட்டும் ஒரு 1000 தடவை கேட்டிருப்போம். அழகா சூப்பரா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. டிராவிடே எடுத்து அடுத்த லிஸ்ட் எடு. ஏய் என்னது இத இசையும் காமெடியும் அந்த சைடு காம்பேரிங் பண்றதுக்கு உள்ள வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? கட் பண்ண போறேன்னு அர்த்தம். சூப்பர் குட், சூப்பரா போயிட்டு இருக்கு. நாங்க இன்டராக்ட் பண்ணனும் ஆசையே படல, இன்னும் ரொம்ப நேரம் கேட்கணும். ஆனா மழை வர ஒரே அதனால தான் கண்டிப்பா. பட் பண்ண வரைக்கும் வெறித்தனமா எல்லாரும் சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. இல்ல அவ்வளவு நேரம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்ததே அதுக்கு தான். தயவு செய்து நாங்க போறோம், நீங்க ஒரு பெரிய கைதட்டல் மீண்டும். Thank you.
தேங்க்யூ கோபி, சுதாகர் மற்றும் டிராவிட் அவர்களுக்காக. தேங்க்யூ தேங்க்யூ so much. ஓகே, மழை வேற வந்துருச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் தலைவருடைய ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதுக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணுறோம் இவ்வளோ நேரம். அதனால தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் டைமை கூட தியாகம் பண்ணியிருக்காங்க அந்த 3 செம்மல்கள். தேங்க்யூ. Yes, ladies and gentlemen. Okay, let's welcome our one and only Dhanush sir onto the stage. ஓகே, ஸோ இப்போ இந்த தருணத்தில் தனுஷ் சாருடைய ரசிகர்கள் திருச்சி, மதுரை, சேலம் அவர்கள் வந்து சாருக்கு ஒரு மாலையை அணிவித்து கௌரவிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. திருச்சி, மதுரை, சேலம், விழுப்புரம் மற்றும் தஞ்சாவூரை சேர்ந்த ரசிகர்கள் சாருக்கு மாலையை அணிவித்து மரியாதை செய்கிறாங்க. தேங்க்யூ. ஓகே, இந்த மழை வெள்ளத்திலும் நம்முடைய ரசிகர் வெள்ளம் கடல் கடந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ so much. ஓகே, தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா மழை வந்துட்டு இருக்கு, சாரோடைய பேச்சை கேட்கறதுக்கு எல்லாம் இருக்கணும். தேங்க்யூ so much fans. தேங்க்யூ. ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மத்தியானம் மழை வந்துருச்சு, சாயந்தரம் ஆக மழை அப்படியே வந்துட்டே இருந்தது. நான் சுப்பிரமணியம் சிவாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் என்ன மழை பெய்யுது, எப்படி பசங்க பாவம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே, எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே, தம்பி உங்கள் பசங்க என்ன மழைக்கும் வெயிலுக்கும் கலைகிற பசங்களா? இடி இடிச்சா கூட இறங்கி அங்கே தான் இருப்பாங்க, நகர மாட்டாங்க அப்படின்னாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக மழை நிற்கலை, வர வேண்டாம்னு சொன்னாங்க. நான் இல்லை, வந்து தான் தீருவேன்னு வந்துட்டேன். நிறைய பேர் இங்கே நினைச்சிட்டு நிற்கிறீங்க. எனக்கு எப்படி இதுக்கு நன்றி சொல்கிறதுனே தெரில. இத்தனை அன்புக்கும் இவ்வளவு ஆதரவுக்கும் நிச்சயமாக கடினமாக உழைக்க மட்டும்தான் என்னால் முடியும். எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோ உழைப்பேன். நீங்கள் என்னை நினச்சி பெருமைப்படுற மாதிரி படைப்புகளை தொடர்ந்து நான் படைப்பேன். எனக்கு திருச்சின்னா எனக்கு முன்னாடி பேசின 2-3 பேர் சொன்ன மாதிரி திருடா திருடி தான் ஞாபகம் வரும். திருடா திருடிக்காக தான் நான் அங்கே முதல்ல திருச்சி வந்தேன். இங்கே ஒரு 40-45 நாள் இருந்தேன். சுப்பிரமணியம் சிவா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார் திருச்சிக்கு. அவர் தான் திருடா திருடியோட இயக்குனர். அப்போது காதல் கொண்டேன் இன்னும் முடியல, ஒரு 5 நாள் பேலன்ஸ் இருந்தது. ஆனால் திருச்சியில் முதல் நாள் இங்கே ஷூட்டிங். முன்னாடிலாம் ஒரு பூஜை போட்டு ஒரு டேட்டு குறிச்சிட்டோன்னா அது நின்று அது ஒரு அபசகுனமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் இங்கேயும் ஷூட்டிங் நிறுத்த முடியல. காதல் கொண்டே நான் அந்த 5 நாள் எடுத்து முடித்தா தான் ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு கட்டாயம். அதனால் அங்கேயும் ஷூட்டிங்கை நிறுத்த முடியல. ஸோ அங்கே சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கும். காலையில் 4 மணிக்கு என்னை விடுவாங்க. அங்கேருந்து காரில் ஏறி இங்கே வருவேன். இங்கே திருச்சி வந்து இங்கே ஒரு 10 மணிலேருந்து மறுபடியும் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஷூட்டிங் நடக்கும். மறுபடியும் காரில் ஏறி அங்கேருந்து சென்னைக்கு போவேன். அங்கே மறுபடியும் ஷூட்டிங். இந்த மாதிரி மாறி 4 நாள் போயிட்டு வந்துட்டும் காதல் கொண்டேனும் திருச்சியும் திருடா திருடியும் மாறி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. என்னவோ எனக்கு இங்கே நிற்கும்போது அந்த ஞாபகம் வருது. அப்படி போயிட்டு வந்துட்டும் வேலை செஞ்சதுனால தான் இன்னைக்கு என்னால் இங்கே நிற்க முடியுது. நீங்களாம் எனக்காக இந்த மழையில் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இட்லி கடை ஒரு சாதாரண படம், ஒரு சிம்பிள் படம். ஊர்ல இருந்து கிளம்பி ஒரு வேலை தேடி வேற ஒரு
இடத்துக்கு போனவங்க, வெளியூருக்கு போனவங்க, மெட்ராஸ் போனவங்க, வெளிநாட்டுக்கு போனவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே அந்த மாதிரி எத்தனை பேர் ஊர்லேருந்து கிளம்பி வந்திருக்கீங்க? உங்கள் எல்லாராலையுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த படத்தை ரொம்ப அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு வர எல்லா ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இட்லி கடை 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ மழையிலையும் நீங்கள் வந்ததுக்கு முதல்ல நன்றி. அண்ட் இவ்வளோ நேரம் இருந்து பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வி லவ் யூ ஸோ மச். மீண்டும் ஒரு முறை பலத்து கைத்தட்டல் நம்மளுடைய ஃபேவரட் ஒன் அண்ட் ஒன்லி தனுஷ் அவர்களுக்காக ப்ளீஸ். சார் ஹலோ கேக்குதா? ஓகே. என்ன கோபி, வாங்க. மழையில் அவங்க நிற்கிறாங்க, நான் நிற்க மாட்டேன். கண்டிப்பா. ஹலோ சார், அவங்க தான் சார் அந்த கொஸ்டின் கேட்கணும். ஆனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு 4-5 கொஸ்டின் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சார். சார், இட்லி கடை படம் வந்து பசங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். இந்த கோயம்புத்தூர் சைடு ஒரு செஃப் ஒருத்தர் இருக்கார் சார், அவரோட கதையை தான் நீங்கள் படமாக எடுக்கிறீங்கன்றாங்க. உண்மையா சார் அது? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, சொந்த கற்பனை தாங்க. நான் என் கிராமத்தில் பார்த்த ஒரு சில முக்கியமான கதாபாத்திரங்களை, என் மனசை பாதித்த ஒரு சில கதாபாத்திரங்களை மையப்படுத்தி சொந்தமான கதை, கற்பனை கதை, ஒரிஜினல் கேரக்டர்ஸ். சார் கூப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கு, ஒரு அண்ணன் அப்படின்னு கூப்பிடலாம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது எல்லா இடத்துல பார்த்தா நீங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவீங்க. வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, அது மாதிரி ஒரு மாலை போட்டு அப்படி வரீங்க. உங்களுக்கு போட்டால் அது ரொம்ப நல்லா இருக்குது. அது இப்போ நாங்கள் போடும்போது பார்த்தா அது அந்தளவுக்கு இதாக எப்படி? அதுதான் வேஷ்டி சட்டை யார் போட்டாலும் அம்சமாக இருக்கும். அது நம்ம ஊர் இது இல்லையா? அதனால நம்ம யார் வேஷ்டி சட்டை மட்டும் எல்லாருக்கும் எப்பவும் அம்சமாக தான் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, சேஞ்ச், கெட்டப் சேஞ்ச். அந்த கொஸ்டின் எழுதி வச்சுட்டு வந்தான், மிஸ் ஆயிடுச்சு சார். அப்ப என்ன சொல்றீங்க? ரொம்ப அம்சமா இருக்கு. வேஷ்டி சட்டை அம்சமா தானே இருக்கு. குரேஷி, ஐ திங்க் குரேஷி அவரோட பிறவி பலன் அடைஞ்சிட்டாருன்னு. அண்ணே, அடுத்த கேள்விண்ணே. முன்னாடிலாம் வந்து இந்த ஒல்லியாக இருக்க பசங்களை பார்த்தா வந்து பாடி ஷேம் பண்ணுவாங்க, குச்சி மாதிரி இருக்க, இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இன்செக்யூர்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டைலே மாறி அதை ஒரு கெத்தாக மாற்றி அந்த ட்ராவல், இப்போ பசங்க எல்லாருமே வந்து நம்ம ஒல்லியாக இருந்தால் உங்கள் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மழை பெய்யுது, கடைசி கேள்வியாக அதை கேட்டுறேன், சாரி. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் என்ன மாதிரி தான் இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி யாருன்னு நடந்துருக்கு? அந்த மாதிரி எனக்கு எப்படி நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க? ஏன்னா அந்த டைமில் வந்து ஒல்லியாக இருக்கவங்களை பார்த்தாலே வேறு மாதிரி ஏதாவது சொல்கிறது. சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, அந்த பக்குவம் இல்லை. வளர வளர தெரிஞ்சு, ப்ரூஸ்லி கூட ஒல்லியாக தான் இருப்பாப்புல. வளர வளர அப்படியே அது ஒரு ஃபார்ம் ஆகிட்டோம் அப்படியே. அப்புறம் என்ன, அந்த ஸ்ரீரங்கத்து ஜிகிடி அப்படின்னு ஒன்று இருக்குல்லண்ணே. ஜிகிடின்னா என்னது? சிவா தான் சொல்லணும். ஜிகிடின்னா என்ன சிவா சார்? ஜிகிடின்னு நீங்கள் திருடில சொன்னீங்களா? எல்லாராலும் ரசிக்கப்படுகின்ற பெண். ஓகே, சூப்பர். அப்புறம் இன்னொரு கேள்வினா, அது இல்லை, நீங்கள் கேளுங்க. அண்ணே, ராயன் படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபைட்டு, சண்டை, வெட்டு, குத்து, பின்னாடி குத்துறது, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இட்லி கடை வந்து ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி லைட் ஹார்ட்டடான ஒரு படம். எப்படிண்ணே 2 டைரக்ஷன், இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம் எப்படிண்ணே? இல்லை, எல்லா மாதிரியான படங்களும் பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்படி ஒரே மாதிரி டைரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். டைரக்ட் பண்ணுறது வேறு ஜானரில் பண்ணணும்னு ஆசை, அவ்வளோதான். வேற ஒன்றும் அது பெரிய காரணம் எதுவும் இல்லை. இன்னொரு கேள்விண்ணே, அது என்ன கேளு, அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சு, கேளு. இல்லை, கேட்கலாமே வேணாமா? கேளுப்பா. இல்லைண்ணே, ஆடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்களா, மாதிரி இட்லி வந்து நாங்கள் வந்து அப்போ கஷ்டப்பட்டோங்கிற மாதிரி, இட்லி வாங்க காசு இல்லாமல் இது பண்ணுற மாதிரி. நீங்கள் அப்போவே டேரக்டராக இருக்கும்போது அது எப்படி, அது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்பீச் பார்த்தீங்களா? இல்லை, அந்த பிட்டை மட்டும் பார்த்தேண்ணா, அதை மட்டும் கட் பண்ணி போட்டு. இல்லை, நான் பிறந்தது 83. அப்பா டைரக்டர் ஆனது வந்து 91 தான். ஸோ அந்த ஒரு 8 வருஷம் வந்து
கொஞ்சம் வறுமை தான். 91 இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமும் கூட ஒரு 95 வரைக்கும் 4 பிள்ளைங்க எல்லாரையும் படிக்க வைக்கணும், பார்த்துக்கணும், கேத்துக்கணும். அப்பாவுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா தான் இருந்தது. 91 இயக்குனர் ஆனப்புறம் கூட ஒரு 94 95லேருந்து ஓகே ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இருந்தாலும் நீங்கள் இப்போ சின்ன வயசுலலாம் நீங்கள் அம்மா கிட்டேயோ பாட்டிக்கிட்டேயோ அப்பா கிட்டேயோ போய் எனக்கு காசு கொடு, அது சாப்பிடணும், இது சாப்பிடணும், அங்கே போகணும், இங்கே போகணும் கேட்டால் உடனே அவங்க கொடுத்துருவும் மாட்டாங்க இல்லையா? அதுவும் எஸ்பெஷலி கொஞ்சம் பட்ஜெட் வச்சு குடும்பம் நடத்துகிறவங்களாம் அவ்வளோ ஈஸியாக நம்மளால் கொடுத்துட முடியாது. நாங்கள் 4 பேருமே கூட வீட்டில் வந்து வீட்டோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க தான். அதனால் எவ்வளோ தூரம் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி யோசிப்போம். அதனால் வீட்டில் காசு கேட்டால் கிடைக்காது, கேட்கவும் மாட்டோம். அதனால் வயலில் வேலை செஞ்சு பூவெல்லாம் எடுத்து அந்த கூலி எடுத்துகிட்டு போய் இட்லி வாங்கி சாப்பிடுவோம். அதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம், இப்படியும் புரிஞ்சுக்கலாம். நான் பார்த்த பிட்டை பார்த்தேன்னா அது சின்ன வீடியோ கிளிப்பு தான் பார்த்தேன்னா அதனால் அப்படி யோசிச்சிட்டேன். அப்புறம் வந்துன்னா இப்போ ஒரு படம் நீங்கள் வந்து நடிச்சிருப்பீங்க. அப்போ அந்த டைமில் அதுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருந்திருக்காது. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக் வா இந்த இடத்துல பச்சை லைட் ஏன் போட்டாங்க தெரியுமான்னு பண்ணுறாங்க. அதை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? வருத்தமாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். என்னடா இந்த படத்தை அப்போ கொண்டாடலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். பரவாயில்ல இப்போவாது கொண்டாடுறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். இது வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் கொஸ்டினாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. சந்தோஷத்தில் வந்து நிறைய பேர் கூட இருப்பாங்க, கஷ்டம்னு வர்றப்போ சில பேர் தான் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம்னு வர்றப்போ யார் கூட இருந்திருக்கா? அதை தான் இந்த படத்தில் ஒரு பாட்டாகவே எழுதியிருக்கேன். அதுலேருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான் அது. எம்பாட்டன் சாமி வரும், எங்கேயும் கூட வரும், என் தாய் தூங்க சொன்ன பாட்டு வரும், எங்கள் அப்பன் மூச்சு விட்ட காற்று வரும், ஊரான ஊர் வரும், முன்னோரின் பேர் வரும், எங்கள் ஊர் கருப்பசாமி ஆடி வரும், எங்கள் ஊர் கருப்பசாமி ஆடி வரும் அப்படின்னு ஒரு லிரிக்காக எழுதியிருப்பேன். அது படத்துக்கான எழுதின லிரிக்னால அதில் முக்கியமான ஒன்று சேர்க்க முடியல. ஆனால் அந்த பாட்டை பாடி கொஞ்சம் எங்களுக்கு அந்த லிரிக் அப்படியே பாட்டாவே பாடிட்டீங்கன்னா ஒரு ஓகே -1 ட்ராக் இருக்கு. அதெல்லாம் சார் மைனஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு எல்லாம் உண்டு. நீங்கள் பாடுங்க, எல்லாம் இருக்கான், ப்ளே பண்ணிடுங்க. பாடிடலாமா? எம்பாட்ட சாமி வரும், எங்கேயும் கூட வரும், எந்தாயி தூங்க சொன்ன பாட்டு வரும், எங்கப்ப மூச்சு விட்ட காத்து வரும், ஊரான ஊரு வரும், முன்னோரின் பேரு வரும், எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும், எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும், எம்பாட்ட சாமி வரும், எங்கேயும் கூட வரும். ராத்திரி வழி நெடுக நிலவு வரும், கத்திரி வெயில் கடக்க கருடன் வருமே எஞ்சாமி, கோயில் செல கவுளி சொன்ன சகுனம் வரும், காலையும் வேப்பிலையும் தொடர்ந்து வருமே எஞ்சாமி, ஆகாச பூமி எல்லாம் ஆறுதலா கூட வரும், அண்ணாந்து பார்க்கையில தூரல் வரும், ஒய்யார தூளி தந்த அலமரம் கூட வரும், ஆத்தோரம் கால் நடந்த சேரு வரும்,
அம்மிக்கல்லும் கூட வரும், ஆட்டுக்கல்லும் கூட வரும், அம்மனும் செம்மண்ணும் எந்தோனையா கூட வரும். ஏ எம்பாட்ட சாமி வரும், எங்கேயும் கூட வரும். எந்தாயி தூங்க சொன்ன பாட்டு வரும், எங்கப்ப மூச்சு விட்ட காத்து வரும். ஊரான ஊரு வரும், முன்னோரின் பேரு வரும், எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். Oh my god, that was really emotional sir. நிஜமா சொல்றேன், இந்த மழையில ஈவென்ட்டை கேன்சல் பண்ணாம முதல்ல நீங்க வந்ததுக்கு, வந்து இவ்வளோ நேரம் இவ்வளோ எல்லா விஷயத்தையும் ஒழுங்கா பண்ணதுக்கு, இப்போ இந்த பாட்டை பாடினதுக்கு உங்களுக்காக நாங்கெல்லாம் சேர்ந்து டியரஸ்ட் தனுஷ் ஃபேன்ஸா நாங்க ஒரு பாட்டு பாடுவா. ஓகே, நம்ம எல்லார் சார்பாகவும் நம்மளுடைய தனுஷ் சாருக்காக அந்த 2 வரிகளை டெடிகேட் பண்ணுங்க டிஜே பிளாக். கொட்டட்டும் கொட்டட்டும் மும்மாரி கொட்டட்டும், காரணம் யாரு புள்ள, நல்லவ சாவதும் கெட்டவ வாழ்வதும் நம்ம கையில இல்ல. ஓகே, இங்க சிரித்த முகமா இந்த மழையில நிக்கிற உங்க ஒருத்தருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள். நன்றி நன்றி நன்றி. Thank you sir, thank you so much sir. Thank you so much sir. மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய படத்தை கைத்தறல் நம்முடைய தனுஷ் சாருக்காக. Thank you. Thank you and மக்களே, அக்டோபர் 1ஆம் தேதி மறந்துடாதீங்க, இட்லி கடை and இட்லி கடை produced by Dawn Pictures and Wonderbar Films. Tamilnadu theatrical release Red Giant Movies, Inban Udayanidhi and satellite partner Kalangar TV audio label Sarigama on theaters on October 1st. மக்களே மறந்து விடாதீர்கள், நம்மளுடைய இட்லி கடை படத்தை திரையில போய் கொண்டாடுங்க, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த கொற்ற மலையிலையும் நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து சாருடைய ஸ்பீச்சை கேட்ட சாருக்காக வந்து அனைத்து ரசிகர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். Thank you so much. Take care. Tata. Bye bye. Thank you so much Richie. We love you. Thank you. சங்கதி கேட்டுக்கையா, உன் காதுல வாங்கி நீ போட்டுக்கையா, சொந்த மண்ணையும் பெண்ணையும் கும்பிடணும், நம்ம பாட்டனும் பூட்டனும் சொன்னதையா. என்ஜாமி ஏ என்ஜாமி, எது வந்தாலும் போனாலும் இந்த மந்தானே என்ஜாமி. கேட்க வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான், விளைய வச்சானே. கேட்க வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான்.